அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு அந்நியர்கள் அல்ல. ஏசாவின் பேரன்தான் அமலேக்கு. ஏசா யாக்கோபை வெறுத்தான். இப்படி பரம்பரையாத தொடர்ந்த வெறுப்பு அமலேக்கிடம் மிகவும் கொடூரமானதாய் இருந்தது. பல தேசங்கள் இஸ்ரவேலை எதிர்த்தன. ஆனால் அமலேக்கியர்களின் மீது மட்டும் தேவன் தலைமுறை தலைமுறையாக யுத்தம் பண்ணுவேன் என்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான பின்பு இவர்கள்தான் இஸ்ரவேலர்கள் மீது முதல் தாக்குதலை கோழைத்தனமாக நடத்தினர். எனவே அமலேக்கியர்கள் முற்றிலும் நாசமடைவார்கள். தேவன் சவுல் ராஜாவினிடம் அமலேக்கியர்களை முற்றிலும் அழிக்கச் சொன்னார். ஆனால் அவன் கீழ்ப்படியவில்லை. எசேக்கியா ராஜாவின் காலத்தில் சிமியோன் கோத்திரத்தார் தப்பி மீதியாயிருந்த அமலேக்கியரையும் அழித்து விட்டார்கள். ஆனாலும் அதற்கு முன்பு பெர்சியாவிற்கு தப்பித்து சென்ற அமலேக்கிய வம்சத்தை சேர்ந்த ஆமானும் அவன் குமாரரும் எஸ்தர் காலத்தில் கொல்லப்பட்டனர். அதற்கு பிறகு அமலேக்கியர் என்ற ஒரு இனம் வாழ்ந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை.